அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்னைல், அதாவது நெத்தை. என்னடா இதை கூடயே கல்டிவேட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, பல வகையான நெத்தைகள் வளர்க்குறாங்க. அதில் ஒரு வகையான நெத்தையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த நெத்தை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, மீன் தொட்டியில் அழகுக்காக. இது அழகுக்காக மட்டும் வளர்க்கல, மீன் தொட்டியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நெத்தை பயன்படுது. எப்படி இது சுத்தமாக வச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சில வகையான அழுகின பொருட்களை வாழக்கூடியது தண்ணீரில் உள்ள நெத்தை. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஸ்னைல்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நெத்தை தான். இதோட இன்னொரு பெயர் மிஸ்ட்ரி ஸ்னைல்னு கூட சொல்லுவாங்க. இந்த வகையான நெத்தை 3லேருந்து 5 கலரில் நம்மளுக்கு கிடைக்குது. மஞ்சள் அல்லது கோல்டு கலர்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குது, ப்ரௌனில் இருக்குது, பிளாக்ல இருக்குது. இதேமாரி சில வகையில் நம்மளுக்கு கிடைக்குது. விவசாயிங்களுக்கு மண்புழு எப்படி நண்பனோ அதேமாரி ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்னைல்ங்கிறது நண்பன் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மண்ணில் எப்படி மண்புழு தேவையில்லாத பொருட்களை எடுத்துக்கிட்டு தேவையான சத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி இது மீனோட கழிவுகள்லாம் உண்டுட்டு இது ஒரு வகையான கழிவுகள் கொடுக்கும். ஆனால் இந்த கழிவு பார்த்திங்கன்னா அமோனியா கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட கழிவு பார்த்திங்கன்னா ஆட்டாம்புல்கா மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா கீழே போயிட்டு அழகாக செட்டில் ஆகிடும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மண்ணோட மக்கிடும். கீழே சில பேர் செடியெலாம் வச்சு டேங்க் செட் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி டேங்க்கு இந்த மாதிரியான ஸ்னைல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒன்றுன்னா, இது செடிகளை கொஞ்சம் அதாவது நட்டு வச்சுருக்கும் போது கொஞ்சம் இதில் ட்ராவல் பண்ணும் போது செடி கொஞ்சம் வெளில வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. அதுக்கு வேறு சில ஸ்னைல்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மற்ற ஸ்னைல்ஸ் எல்லாம் பற்றி கூட நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த ஆப்பிள் ஸ்னைலோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். மெயினாக இந்த ஸ்னைல் ஃபிஷ் டேங்க்கில் வேஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றோம். இந்த வேஸ்ட் ஃபுட்டை இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே அமோனியாவோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த ஸ்னைல் ஹெல்ப் பண்ணுது. டேங்க்கில் ஆல்கே வராமல் பாதுகாக்கிறதுக்கும், டேங்க்கில் உள்ள வேஸ்டேஜ், அதாவது இந்த பிளான்ட்டோட வேஸ்டேஜ் அழுகி இருந்தால் அதை கூட இது சாப்பிட்றோம். இந்த ஆப்பிள் ஸ்னைல் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக டேங்கை சுற்றி வரும். பார்க்கவே செமையாக இருக்கும். மற்ற ஸ்னைல்னால் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்டிவாக இருக்காது. ஆனால் இந்த ஆப்பிள் ஸ்னைல் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்குள்ளேயே அப்படியே சுற்றி வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஸ்னைலை பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். அழகு மட்டும் இல்லாமல் டேங்கை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சில சமயத்தில் மீன் இறந்து கூட போயிடலாம். அந்த இறந்து போயிடுச்சுன்னா அதையும் இது சாப்பிட்றோம். ஏன்னா மீன் இறந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா டோட்டல் டேங்க்லேயும் அமோனியா லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். டேங்க்கே ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி டைமில் இந்த ஸ்னைல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, அது இறந்து போயிடுச்சுன்னா உடனே இது எடுத்து சாப்பிட்றோம். இதோ இப்போ நம்ம வீடியோவில் கூடிய ஒரு ஸ்னைல் அந்த மீனை எப்படி வெறும் முள் மட்டும்தான் இருக்குது, ஃபுல்லாக எல்லாத்தையுமே சாப்பிட்ருச்சு. அதாவது உயிரோடு இருக்கிற மீனை இது டிஸ்டர்ப் பண்ணாது. இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த இதை அழுகி போகிறதுக்கு முன்னாடியே இது சாப்பிட்ரும். அதனால் நம்ம தண்ணி கெடாமல் நல்லா மெயின்டைன் ஆகும் நம்ம டேங்க்கில். இதோட இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இல்லை டிஸ்அட்வான்டேஜ்னு சில பேர் எடுத்துக்கலாம். என்னென்னா, இந்த ஸ்னைல் இனப்பெருக்கம் சீக்கிரமாக அதிகமாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னைல் ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த ஸ்டோன்லலாம் போயிட்டு உள்ள பாசிகளை க்ளீனாக வச்சுக்கும். இந்த ஸ்னைல் ஸ்டோன் டேங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளான்டட் டேங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 டேங்க்குக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட வேஸ்ட்டு போய் அப்படியே கீழே படிஞ்சு அது பிளான்டட் டேங்க்கு ஒரு உரமாக மாறிடும். இன்னொரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னைலோட சில மீன்களை விடக்கூடாது. என்ன காரணம்னா, இந்த ஸ்னைலை அது சாப்பிட்ரும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபைட்ரு, கேட்ஃபிஷ்ஷு, இன்னும் சில வகையான மீன்கள் இருக்குது. அதை தெரிஞ்சு டேங்க்கில் ஸ்னைலை நம்ம ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதோட ஃபுட்டு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடலாம். முக்கியமாக வெள்ளேரியை அப்படியே கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடும் போது அது அழகாக சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பல இப்போ கேபேஜ், புடலங்காய், இதேமாரி என்ன ஒரு க்ரீன் வெஜிடபிள்ஸாக இருந்தாலும்
அதை ஜஸ்ட்டு லைட்டாக அவிச்சிட்டு அதை போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது சாப்பிட்ரும். அப்படியே போட்டாலுமே சாப்பிட்ரும். இருந்தாலும் நம்ம அவிச்சிட்டு போடும்போது அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிட்ரும். இன்னொன்று, நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் போட விருப்பம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷுக்கான பெல்லட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டாலே போதும். இது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் ப்ரீடிங் வந்து நம்ம கண்ணாடி தொட்டியில் வைக்காது. ரொம்ப ரேராக தான் நம்ம கண்ணாடி தொட்டியில் வைக்கும். மற்றபடி சிமெண்ட் தொட்டியில் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ப்ரீடிங் பர்பஸ் முட்டை விட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த ஸ்னைலு. இதில் கூட நீங்கள் இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் தொட்டியில் தான் நம்ம ப்ரீடிங்க்கு விட்டுருக்கோம். சுற்றி பார்த்திங்கன்னா எவ்வளோ முட்டை விட்டு வச்சுருக்கு பாருங்களேன், பார்க்கவே அழகாக இருக்குது. இது வந்து ஒரு பேரோட முட்டை தான் அது. இது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1000 அதாவது குஞ்சுகளாவது இதுலேருந்து நம்மளுக்கு ஸ்னைல்ஸ் வந்து கிடைக்கும். சில பேர் வந்து இதை வந்து டிஸ்அட்வான்டேஜாக கூட நீங்கள் நினைக்கலாம். என்ன காரணம்னா, நிறைய ஸ்னைல்ஸ் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் இருக்கலாம். நீங்கள் பக்கத்தில் உள்ள அக்வேரியமில் கூட இதை விற்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக் ஃபார்ம் ஆகணுன்னே அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை வந்து அந்த எக்கை நசுக்கி ஃபிஷ்ஷுக்கே கூட நம்ம ஃபுட்டாக போடலாம். ஏன்னா அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளர்கிறதுக்கு இந்த முட்டை கூட யூஸ் ஆகும். இன்னொன்று, இந்த ஸ்னைல் பார்த்திங்கன்னா நியர்லி 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் பெரிய சைஸில் இது வளரக்கூடியது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எடுத்துக்கிற ஃபிஷ்ஷுக்காக நம்ம போடக்கூடிய ஃபுட்டை கூட சில டைம் வந்து அது சாப்பிட்டோம். ஸோ நம்ம வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்மளுக்கு செலவாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வெஜிடபிள்ஸை போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸை வண்டியும் அதை எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட்டோட காஸ்ட்டும் குறையும். மற்றபடி இந்த ஸ்னைலால் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா எந்த ஒரு ஃபிஷ்ஷையும் இந்த ஸ்னைல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டேங்க் க்ளீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மீன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மீன் பார்த்திங்கன்னா சீக்கிரத்துக்குள்ளேயே பெரிய சைஸில் போயிடும். ஸோ அதில் உள்ள மீன்களையே பிடிச்சி அந்த டேங்க் க்ளீனர் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு. ஸோ அதே மாதிரி டேங்க் க்ளீனரை யூஸ் பண்ணுறத விட நம்ம வந்து இதேமாரி ஸ்னைல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட என்வாரன்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. என்ன காரணம்னா, சில பேர் நம்ம டேங்க்கில் பெருசாகனவுடனே டேங்க் க்ளீனர் எடுத்துகிட்டு போயிட்டு குளம் குட்டையில் விட்டுருவீங்க, அதை கொல்றதுக்கு மனசு இல்லாமல். ஸோ அங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணி அங்கே உள்ள குளங்குட்டையில் உள்ள மீன்களெல்லாம் வந்து இது வந்து உண்ணுட்டு இது வந்து அந்த குளத்தையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நம்மளோட உணவுக்கு தேவையான மீன்கள்லாம் வந்து அழியறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதேமாரி டேங்க் க்ளீனரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இதேமாரி ஸ்னைல்ஸ் வகையை மற்ற டேங்க் க்ளீனர் வகைகளை நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் இதேமாரி டேங்க் க்ளீனரை பேனே பண்ணிட்டாங்க. இந்தியா இன்னும் பல கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதேமாரி ஸ்னைல்ஸோ இல்லை மற்றபடியான ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ்க்கோ இல்லை ஸ்ட்ரிம்ஃபோ இதேமாரியான இதுக்கு வந்து நம்ம மாறிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம என்வரான்மெண்ட்டையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல் உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஸ்னைல் ரொம்ப சீப்பான ரேட்டில் சிதம்பரத்தில் கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னீங்கன்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்த்துட்டு நல்லதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இருக்கிறதுலையே ரொம்ப சீப்பான ப்ரைஸ் ஸ்னைல் வந்து நம்மள்ட்ட கிடைக்கிது. நம்மள்ட்ட வந்து எல்லோ கலர் ஸ்னைல்ஸ் மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது. எல்லோ ஆர் கோல்டு கலர்னு சொல்லுவோம், அந்த வகையான ஸ்னைல்ஸ் தான் நம்மள்ட்ட அவைலபிள். இது வந்து ஸ்டார்டிங் வந்து 5 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் உள்ள ஸ்னைல்ஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்னைல் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் இப்போதைக்கு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுனால டிரான்ஸ்போர்ட் வசதி நம்மள்ட்ட கிடையாது. அதனால் சிதம்பரம் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் கூட கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அழைச்சிட்டு ஸ்னைலை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜுங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.